ரமதான் டே 14 தஹஜுத் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுதாச்சுங்க. இன்றைக்கி சஹருக்கு சோறு, கறியானம், பொரிச்ச கறி, ரசம், முட்டை, பப்படம், கோதுமை ரொட்டி. நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தாச்சுங்க. அதுக்கு பிறகு நானும் சாப்பிட்டுட்டு டீ, டேட்ஸ், பனானா இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நல்லபடியாக வந்து நோம்பும் வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் மதுரில்லா ஹோம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் ஃப்ரூட் கடைக்கு தாங்க வந்தேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டோர் டெலிவரியும் உண்டு. குத்தானூர் லட்சுமங்குடியில் தான் இருக்குது. ஸோ வாங்கிட்ட பிறகு அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. சமோசா சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு 3/4 கிலோ கோழி இந்த மாதிரி பீஸ் கொடி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மைதா ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லெமன் ஒரு 1/2 மூடி போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுகர் போட்ட பிறகு சிரப்பை வந்து டிஸ்போஸ் கப்பில் ஊற்றிட்டு கஸ்டர்ட் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்ட பிறகு சூப்பராக செட் ஆகிடும். ரோஸ் மில்க் வந்து போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரோஸ் மில்க் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் கழிச்சு மேரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிக்கனை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான சமோசா சிக்கன் ஷவர்மாவுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நான் எப்படி பண்ணேன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணியை கொதிக்க விடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கிழங்க வெட்டி வச்சுருந்தீங்களா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அது உள்ளார போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு டீப் ஃப்ரை போடுங்க. சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணிவிட்டு ஷ்ரெட் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கன் கூட நீங்கள் இந்த ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தந்தூரி மயம் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீட்லேயே செஞ்ச மைனேஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இங்கே ஹெல்த்ஸ்மேன் மைனேஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஃபுல் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு சமோசா ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃபிங் உள்ளார கொஞ்சமாக வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவும் கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்து வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சமோசா ஷீட் வந்து ஃபுல்லாக மூடிட்ட பிறகு இந்த மாதிரி சைடில் நீங்கள் தடவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் வந்து பிரியாதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். புது ட்ரை உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க. சூப்பரான சமோசால சிக்கன் ஷவர்மா வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு போடுறேங்க. ஸோ ஸ்டே டியூன்ட்.